அவன் ஒருத்தன் இருக்கிறான்ன்றது அவனுக்கு தெரியல. அப்போது இந்த ஆன்மீகவாதி, நான் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. யார் ஒன்றாலும் சொல்லி போடலாம். ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறவங்க கூட ஆன்மீகவாதின்றோம், அன்னாடம் கோயிலுக்கு போகிறவனும் ஆன்மீகவாதின்றோம். ஆனால் உண்மையான ஆன்மீகவாதியான இல்லை, பக்தன் சொல்லிக்கலாம். ஆன்மீகம்ன்றது அப்படி இல்லை. தன்னை யார் ஒருத்தன் ஆராய முடியுதோ, ஆராய வழி தெரிஞ்சுக்கணும், அதிலேயே அவன் ஆராய்ஞ்சிக்கணுக்கிறோனோ அவன் தான் ஆன்மீகவாதி. அந்த வழியெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நான் அதில் போகவே இல்லாதவன்லாம் ஆன்மீகவாதி ஆக முடியாது. ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கூடாது, ஆனால் சொல்லிக்கிறாங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இன்னைக்கு 2 வருஷத்தில் வந்த வதனி கடவுள் அம்மையும் அப்பனையும் நேரடியாக பார்த்துட்டு வந்து உட்காந்துங்க இல்லையா? இப்போ ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது பூந்தமல்லிலேருந்து துரைன்ட்டு. அவர் ஒன்றும் ரோட்டில் பிச்சை தின்னுக்கிறவர் இல்லை. எப்பவுமே இந்த ஆன்மீகத்தில் போகிறது ஒரு வழி உண்டு, ஈஸியான வழி. சோத்துக்கு வழி இல்லைனா ஆன்மீகத்தில் போயிடலாம், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கோடீஸ்வரன் ஆன்மீகத்தில் வரமாட்டான். ஆனால் அந்த கோடீஸ்வரன் ஆன்மீகத்தில் இருக்கிறான். ஆன்மீகத்தில் இருக்கிறதில்ல. ஒரு ட்ரிப்பு உள்ளே பூந்தான்னா குறைஞ்சது 5 மணி நேரம் ஆகுது அவங்க வெளியே வர்றதுக்கு. இத்தனைக்கு 200 பேர் வேலை செய்கிறாங்க அவங்ககிட்ட. அந்த மாதிரி போகணும் பயணம், அதான் ஆன்மீகம். ஆனால் இதை நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, இவர் சொல்லிவிடுவார் ஈஸியாக, எனக்கு குடும்பங்குது, குழந்தைக்குது. தப்பு இல்லை, காப்பாற்று. நீ ஏன் இதில் போய் அவதிப்பட்டுங்கிற? அதை தான் தப்புன்றது. மணிகண்டன் அவர் எல்லா இடம் சுற்றிக்கினே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டும் போகணும். 3 ஸ்டேட்டு, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த 3 ஸ்டேட்டும். 3 ஸ்டேட்டும் போகும்போது அங்கங்கே ரூம் எடுக்கும்போது இந்த பாடம் பண்ண முடியல. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா, வேலையை எழுதி கொடுத்துட்டு, அவன் தான் ஆன்மீகவாதி சொல்லு. அப்படி இருக்கணும் ஆன்மீகத்தில். யுவராஜின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய மணிகண்டனுடைய ஃப்ரெண்டு. அவன் இன்னைக்கு இருக்கிறதுல நம்மக்கிட்ட உச்ச கட்டத்தில் நல்ல விஷயம், எனக்கு தெரிஞ்சு இவன் சரியான இடத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அந்த துரை, வதனி, மணிகண்டன், இது மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க சாமி. மீதி பேரெல்லாம் வராங்க, மாதம் மாதம் வர்றாங்க, மாதம் மாதம் இருக்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் அதில் ஒன்றும் சரக்கு இல்லை, அப்படி தான் போகிறாங்க. அது என்னன்னா, இப்போ சொல்லுவாங்க, என் புருஷன் கச்சேரிக்கு போய் வந்தார், நாங்கள் என்ன பாடினான்னு தெரியாது, ஆனால் கச்சேரிக்கு போய் வந்தான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே ஏராளமான மாதத்தில் ஒரு 300, 400, 500 பேர் மாதம் மாதம் வராங்க. ஆனால் சரியான பாதையில் போகணும். அதுக்கு தான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன். வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் சிறப்பாக வாழணும், யாரும் துன்பப்படக்கூடாது. அது எப்படி வாழணும்? கணவனுக்கு மனைவி அடிமையாக இருக்கக்கூடாது, மனைவிக்கு கணவனை அடிமைப்படுத்தக்கூடாது. ஏன்னா